எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்லிக் கொண்டே இருப்பது அண்ணா திமுக பாரதிய ஜனதாவுடைய அடிமை. அண்ணா திமுக எப்பொழுதும் யாருக்கும் அடிமை இல்லை என்பதை பல முறை சுட்டிக்காட்டிவிட்டோம். இதே திராவிட முன்னேற்ற கழகம் திரு கருணாநிதி இருக்கின்ற பொழுது 1999 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவோட கூட்டணி போட்டு வெற்றி பெற்று திரு வாஜ்பாய் அவர்களுடைய மத்திய அமைச்சர்களே திமுக எம்பி இடம் பெற்றிருந்தாங்க. திரு முரசொலி மாறன் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தார். அப்போ அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த போது ஓராண்டு மருத்துவமனையில் இலாக்கலா மந்திரியா வச்சிருந்தாங்க. 2001 சட்டமன்ற பொது தேர்தல், அப்பொழுது பாரதிய ஜனதா திமுக கூட்டணி அங்க வச்சது. அப்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி, திமுக கூட்டணி வச்சா நல்ல கட்சி, அண்ணா திமுக கூட்டணி வச்சா மதவாத கட்சி. சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு தேர்தல் வருகின்ற பொழுது வாக்குகள் சிதறாமல் சிந்தாமல் எல்லா வாக்குகளையும் நிறுத்தப்படுகிற வேட்பாளருக்கு கிடைக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நிறுத்தப்படுகிற வேட்பாளர் வெற்றி பெறுவார். அந்த அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்பவாறு எல்லா கட்சியுமே கூட்டணி அமைப்பது இயல்பு. திமுகவும் கூட்டணி வைக்குது, அண்ணா திமுக கூட்டணி வைக்குது. அண்ணா திமுக கூட்டணி இடம்பெற்ற கட்சி தான் திமுகவில் இப்பொழுது இடம்பெற்றிருக்குது. திமுகவில் இடம்பெற்ற கட்சி தான் அண்ணா திமுகவில் இடம்பெற்றது. இப்படி கால சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த கூட்டணி மாறி மாறி இருக்கும். ஆனா திரு ஸ்டாலினால பொறுக்க முடியல. அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணியை அமைச்ச உடனே கதறாரு, துடிக்கிறாரு. அப்பொழுது 1999 2001 கூட்டணி வச்ச போது திரு கருணாநிதி குறிப்பிடுறார். 23/6/1999 முரசொலியில் 6ஆம் பக்கம், அதாவது பாரதிய ஜனதா திமுக கூட்டணி அமைச்ச பிறகு அப்ப முரசொலியில 6ஆம் பக்கத்தில் 23/6/1999 வருது. சிறுபான்மை மக்களிடம் பாஜக பற்றி ஒரு சந்தேகத்தை ஒரு சிலர் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் என்பது உண்மைதான். பொய்யான பிரச்சாரம் செய்கிறார்கள். அதற்கு ஈடு கொடுத்து விட்டு அதை முறியடிக்க வேண்டிய பொறுப்பு இளைஞர்களாகிய உங்களுக்கு இருக்குன்னு சொல்றார். யாரு? கருணாநிதி சொல்றார். அப்பா பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி தலைவரை குறிப்பிடாரு. ஏன் நாங்க கூட்டணி வச்சா தவறா பேசுறீங்க? இது நாங்க சொல்லல. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் அவருடைய கட்சி பத்திரிகை முரசொலியில 23/6/1999 அன்று வந்த செய்தி. எப்பொழுது பார்த்தாலும் அடிமை என்று சொல்லுகிறீர்கள், நீங்க தாங்க அடிமை. 2011 மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி. அப்பொழுது அந்த காலகட்டத்தில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது. அப்ப சட்டமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது அண்ணா அறிவாலயத்தில் முதல் மாடியில கலைஞர் தொலைக்காட்சியில முறையீடு தான் சிபிஐ ரெய்டு நடந்தது. கீழ்த்தளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை, மேல் தளத்தில் காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் நடக்குது. அங்க சிபிஐ ரெய்டு, கீழ்த்தளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை. இப்படி மிரட்டி பணிய வைத்து அடிமையாக இருந்தது திமுக. அண்ணா திமுக அப்படி அல்ல. 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலிலே நல்ல கூட்டணி அமையும், கவலைப்படாதீங்க. இன்னொன்றையும் சொல்லுகிறேன், அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் சொந்த பலம் உள்ள கட்சி, சொந்த பலம் வாய்ந்த கட்சி. திமுக பொறுத்த வரைக்கும் மக்கள் பலம் இழந்த கட்சி. அதனால்தான் எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறார், எங்கள் கூட்டணி வலிமையான கூட்டணி, எங்கள் கூட்டணி வலிமையான கூட்டணி. இவர் கட்சியை பத்தி நம்பி நிக்கல, இவர் கட்சி நம்பி நிக்கல, கூட்டணி நம்பித்தான் நிற்கிறார். ஆனா நம்ம கூட்டணியில் அங்கம் வைக்கிற கட்சிகள் எல்லாம் சுதந்திரமாக செயல்படுகின்ற கட்சிகள். தேர்தல் நேரத்தில் நம்ம கூட்டணி வைப்போம். எப்பொழுதும் 2019 சரி, 2021 சரி, 2024 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், எல்லா தேர்தலுமே தேர்தல் அறிவிப்புக்கு முன்பு ஒரு மாதத்துக்கு முன்புதான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி நாம் கூட்டணி அமைச்சோம். அதே போல் இப்பொழுதும் தேர்தலுக்கு முன்பு அற்புதமான கூட்டணி அமைக்கப்படும். நம்முடைய கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெறும், சந்தேகமே வேண்டாம்.
உங்களுக்கு எல்லாம் சந்தேகத்தை போக்கின்ற அளவுக்கு நான் விளக்கம் கொடுத்திருக்கின்றேன். அதோட அடுத்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக தலைமை தான் நம்முடைய கூட்டணிக்கு தலைமை தாங்கும். அதிமுக தான் ஆட்சி அமைக்கும். அதிமுக தான் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். அதோடு 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலை வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுக ஆட்சி நடக்கும். அது எந்த கொம்பனாலும் தடுத்து நிறுத்த முடியாது.